என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிடாதே. என் குழந்தையே, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்ட ஒரு குழந்தையானது உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் முடியாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியினை வைக்கப் போகிறது. இந்த குழந்தையின் பெயரை நான் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிள்ளையால் எதற்கு நம்முடைய பிரச்சனைகள் முற்றுக்கு வரப்போகிறது என்று. என் குழந்தையே, நம்பிக்கையோடு எதையும் செய்யும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உனக்கான நன்மைகளை நான் நடத்த வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இனி என்னவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. நாளைய தினம் இவரை விட்டால் நிச்சயமாக உனக்குத்தான் கஷ்டம். இந்த குழந்தை நாளை உன்னை தேடி வருகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அந்த பிள்ளையை நீ விட்டு விடாதே. என் தங்கமே, பெயரை சொன்னால் தானே அம்மா நான் அந்த குழந்தையை விடாமல் இருக்க முடியும் என்று சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதை சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். சற்று பொறுமையாக என்னவென்று கேள். வயது அதிகம் ஆக ஆக இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதை விட ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதிகமாக அவசியமாகி விடுகின்றது. ஏனென்றால் யதார்த்தம் புரிந்து விடுகின்றது. இதற்கு மேலும் போராடி எந்த பலனும் இல்லை என்று தெரிய வந்து விடுகிறது. உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக விலகிப்பார். நிச்சயமாக அது உனக்கு புரியும். நீ அமைதியாக விலகிச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனைக்கும் மேலான விஷயம், இத்தனைக்கும் மேலான நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் பொழுது அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் வாழத்தான் சொல்லுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஒதுங்கச் சொல்லாது. என் குழந்தையே, தாங்க முடியாத சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாத சில இன்பங்கள், எப்பொழுதும் எல்லாமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இவை எல்லாமும் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் என்று ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் நான் உறுதியாக உனக்கு நடத்தி தருவேன். வராகி சொல் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை. நிச்சயமாக என் குழந்தையே, இன்றிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மனிதர்கள் நடத்துகின்ற நாடகங்கள் என்று நமக்கே தோன்றுகின்றது. ஏனென்றால் ஒருவரின் வாழ்க்கையை எளிதாக இவர்களால் அழித்துவிட முடிகின்றது. ஒருவரினுடைய வாழ்க்கையை எளிதாக இவர்களால் வேதனைப்படுத்திவிட முடிகின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையுமே இங்கு ஒவ்வொருவராலும் சரியாகவே புரிந்து கொள்ள முடிகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டு, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவுமே கிடையாது. நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு விரும்பியபடியே நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். உனக்கு என்ன நடந்தது என்று எல்லாம் யோசிப்பதற்கு இனியும் நேரம் இல்லை. ஆனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அதுபோல அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்படுவதுதான் இங்கு மிகப்பெரிய சிறப்பு. அவரவர்க்கு எங்கே என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்துவிட்டது என்றால் அவர்களின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தையே,
வாழ்க்கை அழகாக இருப்பதும் அழகில்லாமல் இருப்பதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது. நாம் அதனை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் அது இருக்கின்றது. உனக்கான வாழ்க்கையை நீ உனக்காக எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதுமே என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த காலங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டி விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த இடத்தில் உனக்கு துன்பங்களோ காயங்களோ வந்திருந்ததோ, எந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை பெரு மகிழ்ச்சியையும் பெரு வெற்றியையும் கொடுத்திருந்ததோ, அந்த இடத்தில் தெய்வத்தினுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடக்கும். நீ எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அந்த நேரம் தெய்வம் உன்னை காக்க ஓடோடி வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏமாற நீ ஒருபோதும் இடம் கொடுக்காதே. அப்படி ஏமாறாமல் நீ இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எதையும் எப்பொழுதும் எதிர்பார்க்காதே. காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ மிகவும் உண்மையாக இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, அதிகமான பேச்சு ஓரிடத்தில் அவமானத்தை இங்கு தேடி தந்துவிடும். அதனால் எப்பொழுதும் யாரையும் நம்பாமல் 100க்கு 100 யாரையும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளாமல், நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதுமே மனதில் இருக்க வேண்டும். இது போன்று வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் காண்பித்து ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பொழுதும் நீ காண்பிக்க முடியாது. எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுதும் அது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதால் என் பிள்ளை, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டி விரும்பி எப்பொழுது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றதோ அப்பொழுது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதளவில் என் குழந்தைக்கு பல காயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மனதளவில் என் பிள்ளைக்கு வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாது நீ கலங்கி நிற்காமல் உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சற்று ஆழமாக சிந்தித்து பார். எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை. அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்பதனை மறந்து விடாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறி காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் செய்யாமல் இருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் செய்யாமல் விட்டாலும், இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் பெறுவதற்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். அதை பெறுவதற்கு எப்பொழுதும் நாம் முழு சிந்தனையோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி நான் கொடுக்கின்ற விஷயங்கள், உன்னை தேடி நான் கொடுக்கின்ற உண்மைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும். இனி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். என் பிள்ளையை, எப்பொழுதும் நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை கை கழுவி விட்டாலும் அடுத்த வேளை ரோசமில்லாமல் நமக்கு வருவது இந்த பசி மட்டும்தான். இந்த பசிக்காகத்தான் மனிதர்கள் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற காலம் மாறி இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்காக ஓடுகின்ற நிலை வந்துவிட்டது. அதிகமான
தேவைக்காக ஓட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே பசிக்காக ஓடுகிறவனும் அதே பசிக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆடம்பரத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பவனும் ஆடம்பரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றான். யாரும் தன்னிடம் இருப்பதை இன்னொருவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நினைப்பதில்லை. உண்மையாக இறை பக்தி கொண்ட பிள்ளைகள் எப்பொழுதும் செல்வத்தை தேடி ஓடாமல் தன்னிடம் இருப்பது தனக்கு போதும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ யார் என்பது உன்னை படைத்தவனுக்கும் உனக்கும் தெரிந்தால் போதும். இந்த உலகிற்கு காட்டாதே. இந்த உலகம் வெற்று காகிதம். இதில் பலரின் வாய் நிச்சயமாக அதன் விருப்பத்திற்கு ஏற்ப எதை வேண்டுமானாலும் எழுதி விமர்சிக்கும். அதனால் நீ அந்த இடத்தில் ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாது. மனதால் ஒருபொழுதும் என் குழந்தை நீ உடைந்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். நல்ல நேரம் எப்பொழுதும் ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மன மகிழ்ச்சியோடும் மனத்தெளிவோடும் என் பிள்ளை நீ வாழ்ந்து விட வேண்டும். என் நேரமும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு வேண்டியதை விரும்பியபடி நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரினுடைய அன்பினை பெறக்கூடிய விடியல். அது கந்தனன்றி வேறு யாரும் இல்லை என்பதனை நீ உணர்வாய். முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகின்றார். நீ இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரமே சஷ்டியின் நேரம்தான். நாளைய விடியலும் சஷ்டியின் பொழுதானதனால் அவரினுடைய வருகை உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நீ விரும்புகின்ற பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வாரத்தை நீ பார்த்தாயா? விநாயக பெருமானும் உன் இல்லத்தில் இருந்தது 2 நாட்கள். பஞ்சமி தாயானவளும் உன் இல்லத்தில் இருப்பது 2 நாட்கள். இந்த கந்தனும் உன் இல்லத்தில் இருக்க போவது 2 நாட்கள். ஆக மொத்தம் உன்னுடைய இல்லத்தில் இவர்கள் ஒவ்வொரு இரவு முழுமையாக தங்கி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கத்தான் வேண்டும். கந்தன் சிறு பிள்ளையாக உன்னை தேடி வருவார். ஒரு சிறு குழந்தை சம்பந்தமே இல்லாமல் உன்னிடத்தில் வந்து பேசுவதோ அல்லது உன்னிடத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்பதோ அல்லது ஏதாவது ஒன்றை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்வதோ என்று இருக்குமானால் நிச்சயமாக என் குழந்தை அந்த நேரம் நீ புரிந்து கொள்ளலாம், அப்பன் முருகன் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று. அவர் இருக்கிறார் என்பதனை தெரிந்து கொண்டால் போதுமல்லவா? மற்ற எல்லாமும் தானாகவே உனக்கு நடக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தானாகவே உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இனி என்ன நடந்தாலும் அப்பன் முருகன் உனக்காக உறுதுணையாக நின்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் உன்னை மீட்டு கொண்டு வருவார் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் இருக்க உனக்கு பயம் எதற்கு? என் குழந்தையே, பாலகனான அப்பன் முருகன், அந்த அழகன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்களை நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டு வரும்பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. நீ ஒருபோதும் வேண்டாம் என்று மறுத்துவிடவும் முடியாது. உனக்கு இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்து உன்னுடைய மிகப்பெரிய குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய பேரதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் போய்விடுமா? நீ எதிர்பார்த்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த நல்லது உனக்கு நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.